இந்த வாரம் ஸ்மாக் டவுன் ஸ்டார்டிங்கில் கிக் ஆஃபில் யார் வரும்னு கேட்டிங்கன்னா ஜிம்மி யூசோ வந்து பேசுகிறார். நான் ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறேன். அந்த ஃப்யூச்சரை பற்றி பேச ஆரம்பித்த ஜிம்மி யூசோ நான் ஃப்யூச்சரில் 2025 இப்படி பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன், நான் சாம்பியன் ஆவான், நான் ராயல் ரம்பிள் வினர் ஆகும் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்த ஜிம்மி யூசோவை ஷாக்கிங்காக பின்னாடியிலேருந்து கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ணுறாரு. அது யாருன்னு கேட்டிங்கன்னா ட்ரீ மெக்கன்ட்ரி ஒட்டுமொத்த ஓஜி பிளட்லேயே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதில் வந்து ஜிம்மி யூசோ மட்டும் தப்பிப்பாரா? ஜிம்மி யூசோ இப்போதான் ரிட்டன் ஆகி நொண்டிக்கிட்டே வந்தார் அந்த வாக்கிங் ஸ்டிக்கோட. அதோடய வச்சு அவரை நொறுக்கி தள்ளிட்டாரு. ஒரு கில்மோட கிக்க போடுவார், நிக்கி வந்துடுவார். நிக்கி வந்து தடுத்துவார். ஏற்கனவே வந்து ஜிம்மி யூசோ இன்ஜுரியில் இருக்கிற ஜிம்மி யூசோக்கு மேற்கொண்டு அடிபடாமல் இருக்கிறதுக்காக நிக்கி வந்து தடுத்து ட்ரீம் மேக்கன்ட்ரியை கூட்டு போய் அப்படியே பேக் ஸ்டேஜ் கிட்ட பேச நிற்பார். பேக் ஸ்டேஜ் வந்து ட்ரீம் மேக்கன்ட்ரி வந்து ஒரு சல்யூட் வைப்பார். சல்யூட் வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து ட்ரீம் மேக்கன்ட்ரி கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் யார் நிற்பான்னு கேட்டிங்கன்னா, ஜேட் கிர்கில் யார் அடித்தான்னு போய் கேட்கறதுக்காக நிற்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் யாருன்னு கேட்டிங்கன்னா, பெனிகே பிளேயரும் நயமி நிற்பாங்க. அந்த இடத்துல ஒரு டாக் டீம் மேட்சஸை போட்டு விட்டுருவாரு. இவர் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணணும்னு சொல்லிடுவாரு. ஜேட் கிர்கில் இல்லாமல் எப்படி டாக் டீம் சாம்பியனை டிஃபெண்ட் பண்ண போகிறாங்கன்ற பொறுத்து தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து அடுத்த பேக் ஸ்டேஜில் டிஃப்னி ஷாட்டன் வந்து அவங்களுக்கான யூஎஸ் சாம்பியன்ஷிப்கான செமிஃபைனல் மேட்சுக்காக ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து யார் வருவான்னு கேட்டிங்கன்னா, நாயா ஜாக்ஸ் வந்து அவங்கள பார்த்துட்டு பேசிட்டு போவாங்க. நீ வந்து சாம்பியன்ஷிப் மேட்சுக்கு போகிற அதுக்காக அப்படின்ற மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கிற பற்றி பேசிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த சாம்பியன்ஷிப்கான செமிஃபைனல் மேட்சுக்கு வருவாங்க. மிச்சின் வர்சஸ் ஃபஸ்ட்டு மிச்சின் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் டிஃப்னி ஷாட்டன் வருவாங்க. ரெண்டு பேருக்கு நடைபெற்ற மேட்ச்சில் இந்த மேட்ச்சில் மிச்சின் வின் பண்ணி செமிஃபைனல்லேருந்து வின் பண்ணி ஃபைனலுக்கு யூஎஸ் சாம்பியன்ஷிப்புக்கு மூவ் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, டை டீம் நாங்கள் ஏன் இப்படி அட்டாக் பண்ணி இப்படி ஜெயிச்சோம் அப்படின்றதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. எங்களை வந்து எல்லாருமே இப்படி தான் ஜெயிச்சாங்க, எங்களை ஸ்க்ரூ பண்ணாங்க, எங்களை பிளட் லைன் இப்படி தான் ஏமாற்றி ஜெயிச்சாங்க, அதனால் நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, எங்கள்கிட்ட சாம்பியன்ஷிப் வேணும்னா நாங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணணும், அதனால தான் நாங்கள் ஜெயிச்சோம், அதேபடி நாங்கள் சாம்பியன்ஷிப் ஆகிட்டோம், செகண்ட் டைமாக வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி டை பேக் ஸ்டேஜில் இருந்து அந்த டார்க்கான ஒரு இடத்துல இருந்து ப்ரொமோ கொடுப்பாங்க. டை வந்து அடுத்து சாம்பியன்ஷிப் டிஃபெண்ட் பண்ணுறத பற்றி தான் பேசலாம். இந்த சாம்பியன்ஷிப் ஏன் ஜெயிச்சோம், எப்படி ஜெயிச்சோம் அப்படின்றதுக்காக தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரோமன் ரெக்ஸ் பேக்ஸ் ஒரு அவுட் சைடு ஏரியாவிலேருந்து வீடியோ எடுத்து அனுப்புவார். அதில் என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரெக்ஸ் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், அந்த இழந்ததுக்கான காரணம்லாம் இதை பற்றியே ஒரு தமிழில் ஃபுல்லாக ரோமன் ரெக்ஸ் என்ன பேசியிருக்கான்னு சொல்லி நம்ம ஏகே ரெஸ்லிங் தமிழ் சேனல் மெயின் சேனலில் போட்டிருக்கோம். அதை போய் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இங்கே வந்து நம்ம வந்து ஷார்ட் ஃபார்மில் சொல்லிடுறோம், ரோமன் ரெக்ஸ் எல்லாத்தையும் இழந்துட்டேன், எனக்கு மீண்டும் எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லி சொல்லுவார். அதனால எனக்கும் வந்து சோலோ சிக்காவுக்கும் ஜனவரி 6ஆம் தேதி மேட்ச் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாரு. அது வந்து உல்லா ஃபோலா மேட்ச், ட்ரைபல் காம்பேட் மேட்ச்ன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிடுவாரு. அடுத்து நான் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, கார்மெலா ஹைஸுக்கு ஒரு மேட்ச் கொடுத்துருப்பாங்க. கார்மெலா ஹைஸோட மிஸ்ட்ரி ஆப்போனட் யாருன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த மிஸ்ட்ரி ஆப்போனட் யாருன்னு கேட்டிங்கன்னா, பிராண்ட் ஸ்ட்ரோமன் இப்போ வந்து பிரசன் ரேட் அடிபட்டு போன பிராண்ட் ஸ்ட்ரோமன் இப்போ தான் ரிட்டன் ஆகி அது மட்டும் இல்லாமல் கார்மெலா ஹைஸோட மேட்ச்சில் இந்த மேட்ச்சில் வின் பண்ணிடுவார். வின் பண்ணதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் எல்ஏ நைட் அவருக்கும் வந்து சோலோ சிக்காவுக்கும் நடக்க போகிற மேட்சுக்கு போடுவார். என்னடா உள்ளா ஃபோலா அப்படின்ற மாதிரி அதை நக்கல் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் இருந்து முடிஞ்சு ரிங்க்கு வந்து சோலோ சிக்கா தன்னோட பிளட் லைன் டீமோட வருவார். பிளட் லைன் டீமோட வந்து ரோமன் ரிங்ஸ் கொடுத்தது ஸ்பீச்சுக்கு ப்ரொமோ கொடுக்கலாம்னு சொல்லி பேசுறப்ப ரோமன் ரெக்ஸ் அப்படின்ற ஆரம்பிச்ச உடனே அங்கே எல்ஏநைட் மியூசிக் வந்துடும். அது அப்படியே கட் ஆகிடும் ஸ்பீச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்ஏநைட்டுக்கும் சோலோ சிக்காவுக்கும் ஒரு மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் வந்து சோலோ சிக்கா டாமினேட் பண்ணுவார். ஃபஸ்ட்டு எல்ஏநைட் தான் பயங்கரமாக டாமினேட் பண்ணி அட்டாக் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து ஜேக்கப் ஃபேக்டையும் அட்டாக் பண்ணுவார். அதுக்கப்புறம் டேமேட்டாகவும் அட்டாக் பண்ணுவார். ஜேக்கப் ஃபேக்டை தூக்கி கமெண்ட்ரி டேபிள்லாம் விட்டு எறிஞ்சு அடிப்பார். என்னதான் அடித்தாலும் இந்த மேட்ச்சில் முழுக்க டாமினேட் பண்ணி விளாண்டாலும் எல்ஏநைட்டு. அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சு கேட்டிங்கன்னா, இந்த மேட்சை வந்து சோலோ ஜேக்கப் அப்படியே கமெண்ட்ரி டேபிள்லேருந்து எஞ்சி வந்து திருப்பி பழி வாங்கும் விதமாக எல்ஏநைட்டை போட்டு அடிப்பார். எல்ஏநைட்டை போட்டு அடிக்க ஆரம்பிச்சுன்னா அந்த மேட்ச் வந்து ரெஃப்ரி நிப்பாடிற மேட்ச் கேன்சல் ஆகிடும். இந்த மேட்ச் வந்து நின்றுடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, எல்ஏநைட்டை ஒட்டு மொத்தமாக பிளட் லைன் போட்டு வச்சு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஜேக்கப் ஃபேக்டர் வெளில போட்டு அடின்னு அடித்து அதுக்கப்புறம் வந்து அந்த கார்னரில் போட்டு அப்படியே அவர் ரன்னிங் மூவ்ஸ்லாம் போட்டு தெறிக்க விடுவார். தெறிக்க விட்டதுக்கப்புறம் ரிங்குள்ளே தள்ளுவ சொல்லுவார் சோல்ஸுக்கா, என்கிட்ட கொஞ்சம் நேரம் கூட நான் அவனை கொஞ்சம் நேரம் அடிச்சு நொறுக்கணும் குட்ரோ அப்படின்னு பாரு. உடனே ஜேக்கப் ஃபேக்டர் இது அப்படின்னு தள்ளி விடுவார். தள்ளி விட்டோன்னே அந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அடிக்க ஆரம்பிச்ச நேரத்தில் கொஞ்ச நேரத்துலேயே வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஆண்ட்ரேவும் அப்போலோ கிறிஸ்டும் சப்போர்ட்டுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா போன வாரம் அவங்கள போட்டு அடிச்சிருந்ததுனால அவங்க பழிவாங்கும் விதமாக வருவாங்க. அதனால இந்த இடத்துல அவங்க சப்போர்ட் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரத்துலேயே திருப்பி வந்து சோலோ சிக்கா வந்து என்னடா நான் இருக்கக்குள்ள உங்களுக்குலாம் ஆட்டம்னு சொல்லி அவர் 2 அட்டியை போட்டு எல்லாரையுமே முடிச்சு விட்டுருவாரு. முடிச்சு விட்டதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து சோலோ சிக்கா அப்படியே அவரோட கையை காமிப்பார். அந்த
உல்லா ஃபாலா மேட்சுக்கு ரெடி ஆகி அப்படியே நிற்கிற மாதிரி அப்படியே ப்ரோமோ கொடுப்பாங்க. பேக் கமெண்ட்ரியில் சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு பயங்கரமாக தான் இப்போ வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த உல்லா ஃபாலா மேட்ச் இப்போ கிடையாது, ஜனவரி மாதம் 2025 ஃபர்ஸ்ட்டு மேட்சாக நடக்க போகுது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கான மெயின் ஈவெண்ட்டுக்கு போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி பேக் ஸ்டேஜில் பிராண்ட் ஸ்ட்ரோம்னா ஒவ்வொருத்தவங்க எங்கே கூடுவாங்கன்னு கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு பெட்டி டேட்லி கூப்பிடுவாங்க, அதை கண்டுக்க மாட்டார், வேணான்ட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் வந்து டவுன் எங்களோட ஷோவுக்கு வரீங்களான்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து சரி வரேன், அப்படியே அடுத்த வாரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் ஃபைனலாக மெயின் ஈவெண்ட் மேட்ச்சு, அந்த மேட்ச் ஃபைனல் மேட்ச் பெய்லி வர்சஸ் ஸ்டெல்சி கிரீன். இவங்க 2 பேருக்கும் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச்சில் வந்து இவங்க 2 பேர் ஜெயிக்கிறவங்க ஃபைனல் மோத போகிறாங்க. ஃபைனலுக்கு போயிடுவாங்க. ஃபைனலுக்கு போனோடனே யூஎஸ் சாம்பியன்ஷிப்புக்கான ஃபைனலுக்கு போயிடுவாங்க. அந்த மேட்ச்சில் வந்து சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் வந்து மிச்சினோட மோதனம் அப்படின்ற மேட்ச் தான். இந்த மேட்ச்சில் வந்து 2 பேருமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மேட்ச்சில் வந்து ஸ்டெல்சி கிரீன் வந்து அவங்க வந்து அவங்களோட டீம் பார்ட்னரோட உதவியோட கொஞ்சம் இந்த மேட்ச்சில் வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணுவாங்க. இந்த மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணாங்க ஸ்டெல்சி கிரீன். இந்த மேட்ச்சில் வந்து என்னென்ன முயற்சி பண்ணாங்க, அவங்களோட ஹஸ்பண்டான ஜாக் ரைடர் ஃபினிஷர்லாம் போட்டு பார்த்தாங்க. அதெல்லாம் முயற்சி பண்ணியும் இவங்களால இந்த மேட்ச்சில் வந்து ஜெயிக்க முடியாமல் போயிடுமா நான் நினச்சேன். ஆனால் கடைசியில் இந்த மேட்ச்சில் வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கடைசியில் ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சு வந்து மிச்சினோட ஃபைனல் மோத போகிறாங்க. அது நாளைக்கு நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் மோத போகிறாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் மோட்டார் சிட்டி மிஷின் கன் வந்து நாங்கள் வந்து இங்கே ஸ்மாக் டவுனுக்கு வந்து 3வது மேட்ச்சு சாம்பியன் ஆனோம். அதுக்கப்புறம் எங்களை சீட் பண்ணி தோக்கடிச்சிட்டாங்க, நாங்கள் அது கண்டிப்பாக பழி வாங்குவோம்னு சொல்லி ஒரு ப்ரோமோ பேக் ஸ்டேஜ்லேருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் டிஃப்னி ஷர்டன் சோகமாக வந்துகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல நயா ஜாக்ஸும் இன்னொருத்தவங்களும் வந்து சந்திச்சு அவங்களுக்கான டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்கிறத பற்றி சொல்லுவாங்க. ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் வந்து ஜாட்கிர்கள் இல்லாமல் வந்து நயோமியும் பெனிகே பிளேரும் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக அடுத்த ஒரு டிஃபெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் தான் இவங்களுக்கான கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னு அவங்க வந்து நயா ஜாக்ஸ்ட்டை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து டிஃப்னி ட்ரோல் பண்ணிட்டு போயிருப்பாங்க. நீ இந்த பெட்டி வச்சிருக்கிறது தகுதி இல்லை, உனக்கான தகுதியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி ட்ரோல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஷின்சி நாகமுராவோட ப்ரொமோ காமிப்பாங்க. ஜாப்பனீஸில் பேசுகிற மாதிரி ப்ரொமோ காமிச்சு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் கேப்ஷன் டிரான்ஸ்லேட் கூட பண்ண முடியாது, கேப்ஷன் மட்டும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது தேவையில்லாத ஒரு ப்ரொமோ, எதுக்கு சம்மந்தமே இந்த வாரம் இல்லாமல் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்துடும். மெயின் ஈவெண்ட்டாக என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ் வர்சஸ் அதுக்கப்புறம் கெவின் ஓவன்ஸ் இவங்க 2 பேருக்கான இன்டர்வியூ செக்மெண்ட் நடக்கும். இந்த இன்டர்வியூ செக்மெண்ட்டுக்காக ஃபஸ்ட்டு கோடி ரோட்ஸ் வந்துடுவார். கோடி ரோட்ஸ் வந்தோடனே அடுத்து கெவின் ஓவன்ஸ் கூப்பிடுவாங்க, வரமாட்டார். கார்லேயே உட்காந்துக்கிட்டு நான் நல்லா கேள்வி கேட்பார், பயங்கரமான கேள்வி கேட்பார். என்ன கேள்வி கேட்பார்னா, உன்னோட சுயநலத்துக்காக நீ சில பேரை பயன்படுத்திக்கிட்டு ரெஸ்ல்மேனியா ஜெயிச்சா நீ அந்த பெல்ட்டுக்கே தகுதி இல்லை, நீ எதுக்காக இத்தனை நாள் சாம்பியன்ஷிப் வச்சிருக்கிற அப்படின்ற மாதிரிலாம் கேள்வியெல்லாம் கேட்பாரு. கெவின் ஓவன்ஸ் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் கடுப்பான வந்து கோடி ரோட்ஸ் வந்து அவளை அட்டாக் பண்ண போகிறான். உன்னோட சிறந்த ஸ்டார்டஸ்டே சிறந்தவன் சொல்லணுன்னே அட்டாக் பண்ண போகிறேன்னு சொல்லுவார். உடனே அவங்க கார் பார்க்கிங்லேருந்து கெவின் ஓவன்ஸ் வந்து 2 பேரும் மாறி அடிச்சுக்கிட்டு ரிங்குள்ள அடிச்சுப்பாங்க. அடிச்சுக்கிட்டதில் கெவின் ஓவன்ஸ் கோடி ரோட்ஸை பெல்ட்டால் தாக்கி தள்ளிட்டு போயிடுவார். இதுதான் இந்த வாரம் ஸ்மாக் டவுன் நடந்துச்சு. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.